بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد قل إن كنتم تحبون الله فاتبعوني وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் ரமலானுடைய கடைசி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் சொர்க்கத்தை கேட்க வேண்டும். நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு புனிதமான நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவோ அருள் செய்திருக்கின்றான், அருள் புரிந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபை என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே நம்மை ஆக்கியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கியிருக்கின்றான். இந்த உலகத்திலே எத்தனையோ உம்மத்துகள் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நான் ஒருவனாக இருக்கக்கூடாதா என்று எத்தனையோ உம்மத்தினர்கள், இந்த உலகத்திற்கு வந்த எத்தனையோ உம்மத்தினர்கள் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத் வேதத்திலே கூறப்பட்டிருந்தது, இன்ஜீல் வேதத்திலே கூறப்பட்டிருந்தது, ஜபூர் வேதத்திலே கூறப்பட்டிருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா நாம் கேட்காமலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய பாக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக நம்மை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நாம் கடைசியாக வந்த உம்மத்தாக இருக்கலாம், உலகத்திலே நாம் கடைசியாக வந்த உம்மத்தாக இருக்கலாம், ஆனால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதல் உம்மத் யார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். நமக்கு எப்படி தொழுகை ஃபரதோ, தொழுவது எப்படி கட்டாயமோ,
ஜகாத்து கொடுப்பது எப்படி கட்டாயமோ அதை போல நபியின் மீது நாம் நேசம் கொள்வதும் நமக்கு கட்டாயம். ஒரு மனிதனிடத்திலே எல்லாம் இருக்கின்றது. தொழுகின்றான், நோன்பு வைக்கின்றான், ஹஜ் செய்கின்றான், ஜகாத்து கொடுக்கின்றான். ஆனால் நபியினுடைய நேசம் இல்லை அவனிடத்திலே. நபியின் மீது பாசம் இல்லை, நபியின் மீது நேசம் இல்லை. அவன் உண்மையான மோமினாக இருக்க முடியாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலாவும் அதைதான் அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நீங்கள் அந்த உம்மத்தினரிடத்திலே சொல்லுங்கள் நபியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நாம் உண்மையான மோமினாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நபியின் மீது அதிகமாக நாம் நேசம் கொள்ள வேண்டும். நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும்? நபியின் மீது நம்முடைய பாசம், நம்முடைய நேசம், நம்முடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்தார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களிலே ஒருவர் பரிபூர்ணமான நல்ல மோமினாக இருக்க வேண்டுமா, அவர் நபியை நேசிக்க வேண்டும். யாரை விட? தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களை விட அவர் நபியை அதிகமாக நேசிக்காத வரை அவர் உண்மையான மோமினாக ஆக முடியாது. அப்போ நாம் பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, மக்களை விட நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையான மோமினாக ஆக முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதைதான் அல்லாஹ் தஆலாவும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் முஃமின்களிடத்திலே ஏற்றமானவர்கள். தன்னை விடவும், தன்னுடைய உயிரை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உண்மையான முஃமின். அருமையானவர்களே, நம்முடைய உம்மத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அரும்பாடுபட்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுவான், ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக, நபியே இந்த உம்மத்தினர்களை நினைத்து, இந்த உம்மத்தினர்களை நீங்கள் நினைத்து நினைத்து உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வதை போல இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா நம் உம்மத்தின் மீது இருக்கின்ற பாசத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு அவர்கள் பாசம் கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆனால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கின்றோம், நேசம் கொள்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லாஹ். எந்த ஒரு மனிதன் மனிதர்களுக்கு நன்றி பாராட்டவில்லையோ அவன் இறைவனுக்கு நன்றி பாராட்ட மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உம்மத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், நமக்காகவே வாழ்ந்தவர்கள். மறுமையிலே எல்லாம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் யா உம்மத்தி உம்மத்தி என்று மறுமையிலே சொல்லக்கூடிய ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால்
நாம் அவர்களின் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கின்றோம், அவர்களின் மீது நாம் ஸலவாத் கூறுகின்றோமா, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனித நிலத்திலே என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு அவன் ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் மிகப்பெரிய கஞ்சன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத் சொல்கின்ற பொழுது நபியின் மீது உள்ள நேசம் அது அதிகமாக காணப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய ஸலவாத்தை எத்தி வைக்கப்படுகிறது, காட்டப்படுகின்றது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமயத்திலே சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், உங்களிடத்திலே நான் வாழ்வதும் உங்களுக்கு நன்மை, உங்களிடத்திலே நான் வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு நன்மை, என்னுடைய மரணமும் உங்களுக்கு நன்மை என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு நன்மை, ஆனால் நீங்கள் மரணித்து விட்டால் அது எப்படி எங்களுக்கு நன்மையாக அது ஆக முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நான் இருப்பதும் நன்மைதான், நான் உங்களை விட்டு மறைவதும் நன்மை, நான் உங்களை விட்டு மறைந்து விட்டால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் என்னிடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது, நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள், நீங்கள் தொழுகின்ற தொழுகைகள், நீங்கள் நோன்பு வைக்கின்ற நோன்பு அனைத்துமே எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நீங்கள் நன்மை செய்தால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், நீங்கள் பாவம் செய்தால் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாக நபியை நேசிக்க வேண்டும். நாம் அதிகம் நபியை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم زدنا ولا تنقصنا واكرمنا ولا تهنا واعطنا ولا تحرمنا وآثرنا ولا تؤثر علينا وارضنا عنك وارض عنا برحمتك يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்கள் மஹல்லா வாசிகள், உலக முஸ்லிம்கள் செய்த எல்லா பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய அருள் கொண்டு மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த புனித ரமலானிலே நாங்கள் செய்திருக்கின்ற எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த புனித ரமலான் மாதத்தை அடைகின்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள், நாங்கள் பலகீனமானவர்கள், நீ கிருபையானருக்கெல்லாம் கிருபையாளன். நாங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து எங்களுடைய எல்லா அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் கேட்ட எல்லா துஆக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இதை ஆஃப் பண்ணுங்க.